வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ரோபி. இன்றைக்கு ஒரு அருமையான கதையை வச்சு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஒரு அருமையான ஒரு கிராமங்க. அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி, அந்த விவசாயி சிப்பிப்பாறை ஒரு நாய் ஒன்று வளர்க்குறாரு. இந்த நாய் எப்படிப்பட்ட நாய்னா, வேட்டைக்காக தானே உபயோகப்படுத்துவாங்க. இவர் காட்டுக்கு போகிறாரு வேட்டைக்காக. சரி, சுற்றி முற்றி பார்த்துட்டு வா, ஏதாவது ஒரு வேட்டைக்கு தென்படும் மாதிரி ஏதாவது இருக்கா, முயலை ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்த்துட்டு வர சொல்லி சைகை காட்டுறாரு. உடனே அந்த சிப்பிப்பாறை நாய் வேகமாக போகுது. இந்த சமயத்தில் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க தொழிலை செய்கிறாங்க. இவருக்கு உள்ள ஒரே பொழப்பு எப்படின்னா இந்த மாதிரி வேட்டையாடுவது. இந்த மனுஷன் இவர் என்னடானா வெயிட் பண்ணுறாரு. இந்த விவசாயி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லை. 1 மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லை. என்னடா இது, ரொம்ப குழப்பமானவர் போயிட்டு வனத்துறையினர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் பண்ணுறாரு. உடனே வனத்துறையினர் எல்லா கேமராலையும் பார்க்குறாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு. பார்த்தா அப்போதான் தெரியுது, ஒரு கூண்டில் ஒரு பக்கம் சிறுத்தை பயந்த சுபாவத்தோட அப்படியே படுத்து கிடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாய் எப்பயும் போல அப்படியே அது மட்டும் இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் இந்த நாய் வேகமா போய் பார்க்கும் பொழுது அந்த சமயத்துல சிறுத்தையை பார்த்துருச்சு. சிறுத்தை தனக்கான இறை கிடைச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடியாருது. இது 40-50 கிலோமீட்டர், அது 90-100 கிலோமீட்டர் துரத்திக்கிட்டு வருது. வேகமா துரத்திக்கிட்டு வந்தது ஒரு சின்ன ஒரு அயன் பாக்ஸ். ஒரு அயன் பாக்ஸ்ல இதை பிடிக்கிறதுக்காகலாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, காட்டுல எல்லாம் சில இதெல்லாம் இந்த பன்றிகள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு சில கிராமங்கள்ல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் உள்ளார போயிடுது. இது போன வேகனத்துக்கு அதுவும் உள்ளார நுழைஞ்சிடுது. உள்ளார நுழைஞ்ச உடனே அந்த கதவு உடனே மூடப்பட்டது. இந்த மூடப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா சிறுத்தை அடுத்த நிமிஷம் என்ன ஆயிருக்கும், நாய்க்கு என்ன ஆயிருக்கும், எல்லாரும் நினைச்சிருப்போம் நாயை சிறுத்தை அடிச்சு சாவடிச்சிருக்கோம்னு. ஆனா அதான் நடக்கல. இந்த சமயத்துல கதவு மூடப்பட்டவுடன் சிறுத்தையோட மைண்ட் செட்டு டோட்டலா ஆஃப். அவ்வளவுதான், நம்மளுடைய சுதந்திரம் பறி போயிடுச்சு. அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை. சுதந்திரமா நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், அடுத்து என்ன ஆக போறோமோ அப்படின்றதுலயே அதனுடைய பசியும் போயிடுச்சு. துரத்திட்டு வந்த நாயை பத்தியும் மறந்து போச்சு. அந்த கவலையிலேயே ஓரமா ஒதுங்கி படுத்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையில் பயம் என்று ஒன்று வந்தால் போதும், அதே சமயத்தில் ஐயோ இப்படி நடந்துடுச்சே அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு நம்ம அதையே நினைத்து கொண்டிருந்தால் அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே நம்ம நினைக்க மாட்டோம். இந்த கதை மிக ஒரு அருமையான ஒரு விஷயம். நாம் அது போன்ற ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டால் கூட அதிலிருந்து மீண்டு வர என்ன பண்ண வேண்டும், நம்ம புக்கில் அதை பற்றி நல்ல விரிவாக எழுதியிருக்கேன். நன்றி.